ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு அவர் vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுவும் நம்ம மானாமதுரையிலேருந்து நம்ம சென்னைக்கு தாங்க போக போகிறோம். ஆமாம் நண்பா நண்பீஸ், ஒரு சூப்பர் ட்ரிப்பில் போக போகிறோம். அதுவும் ஒரு சூப்பர் ட்ரெயினில். என்னென்னு நான் மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினுக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குது நண்பா நண்பீஸ். ஸோ மெதுவாகவே நம்ம நடந்து போயிட்டுருக்கேன். டின்னர்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அதுவும் இது ஹைவே ரோட்டில். மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு நண்பா நண்பீஸ் இது. பக்கத்தில் பரோட்டா கடைலாம் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது நண்பா நண்பீஸ். அதுவும் நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது நண்பா நண்பீஸ். பார்த்தீங்களா, பைக்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் டே டைமில் தான் இந்த சைட்லாம் வர முடியும். நைட் டைம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நண்பா நண்பீஸ் இந்த ரோட்டில் வரத்துக்கு. அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் மானாமதுரைக்கு. இதுக்கு முன்னாடி நான் மானாமதுரைக்கு வந்ததே இல்லை. சரி, இப்போது அங்கே ஒரு லைட் மாதிரி தெரியுது, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்லாம் தெரியுது. அநேகமாக நம்ம மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அட்லாஸ்ட் நம்ம மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது பேக் என்ட்ரன்ஸ் நண்பா நண்பீஸ். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு தெரியல. நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. என்னோட ஒரு 10-15 பேர் வந்தாங்க. சரி, நானும் தைரியமாக வந்தேன் பயப்படாமல். இருங்க, நான் ஃப்ளாஷ் போட்டு காமிக்கிறேன். வந்தாச்சு, நம்ம மானாமதுரை சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பேக் என்ட்ரன்ஸில் வரோம் நம்ம. இது 3rd பிளாட்ஃபார்ம் நண்பா நண்பீஸ். இது நிறைய பேர் ஓடுறாங்க. என்ன ட்ரெயின் வருதுன்னு தெரியல. ட்ரெயின் பிடிக்க தான் ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். அட்லாஸ்ட் அங்கே ஒரு டீசல் இன்ஜின் ஒன்று நின்றுட்டுருக்கு. டீசல் இன்ஜின் எதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் அதிகமாக ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ட்ரெயின் வருதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். அங்கே ஒரு ட்ரெயின் வருது. ஜனங்களாக நின்றுட்டுருக்காங்க. சிலம்பு எக்ஸ்பிரஸ் தான் நண்பா நண்பீஸ் வரப்போகுது. நாங்கள் ஒருத்தர்கிட்ட விசாரித்து பார்க்கையில் சிலம்பு எக்ஸ்பிரஸ் தான் வருது. செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகுது அந்த ட்ரெயின். ஆனால் நம்ம அந்த ட்ரெயினை நம்ம ட்ராவல் பண்ண போகிறதில்ல. அடுத்து வர சென்னை ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வீடியோ எடுக்கிறதுனால எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் தான் நண்பா நம்பி சிலம்பு எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகுது. இப்போ பார்த்தீங்களா, ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருச்சு. இதுதான் நண்பா நம்பிஸ் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம மானாமதுரை ஜங்ஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் இது. நம்ம இது வழியாக நம்ம வரல. நம்ம பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்ததுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் நம்ம. இதுதான் நண்பா நம்பீஸ் மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. ஒரு வழியாக கிளம்பிடுச்சு. 2 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனை விட்டு கிளம்பியாச்சு. சிலம்பு எக்ஸ்பிரஸ்ஸு அந்த ட்ரெயினுக்கு நம்ம ஒரு பாயை நம்ம சொல்லிவிடுவோம். டாட்டா. டூ ஹவர்ஸ் லேட்டருக்கு அப்புறம் நம்மளும் செகண்ட் பிளாட்ஃபார்ம் 3rd பிளாட்ஃபார்ம் சுற்றின்ட்டுருக்குறோம். ஆனால் ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரெயின் நானும் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு போகிற சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயினும் அட்லாஸ்ட் வந்தாச்சு. 2 மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறமும் வெயிட்டிங் ஹால் எதுவுமே இல்லை நண்பா நண்பீஸ். மானாமதுரை ஜங்ஷனில் பிளாட்ஃபார்மு தான் இருக்கணும். நீங்களும் எப்போயாச்சும் மானாமதுரைக்கு வந்தீங்கன்னா, இல்லை உங்கள் சொந்த ஊர் மானாமதுரையாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. 30 மினிட்ஸ் டிலேவோடு வருது. இப்போ டைம் 11:30 ஆகுது. 10:50க்கு வர வேண்டிய ட்ரெயின் 11:30க்கு வருது. ஏசி 2 டயர் ஒன்று வருது, HA 1. 3rd ஏசி 3 டயரு. ஆனால் நம்ம புக் பண்ணிட்டு ஸ்லீப்பர் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். S12 நமக்கு இன்னைக்கு கோச் அலோகேட் ஆகிருக்கு.
பர்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பா நண்பீஸ். அது வரைக்கும் நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் கடவுளுக்கு. ஐயோ லாஸ்ட்டில் வந்துட்டாங்க நண்பா நண்பீஸ். S12 நம்ம அதை பிடிக்க நம்ம ஓடணும். 2 நிமிஷம் தான் நிற்குது மானாமதுரையில். அதுவும் லேட்டாக வர வந்துச்சா சீக்கிரமே எடுத்துருவாங்க. நம்ம மானாமதுரைக்கு ஒரு பாய் சொல்லுவோம். சாயங்காலம் 6 மணிக்கு தான் நம்ம வந்தோம் நண்பா நண்பீஸ் மானாமதுரைக்கு. அதுக்குள்ளே நம்ம நைட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு. ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கோச்சில் நம்ம ட்ரெயின் ஏற முடியும். ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ளேயாச்சும் ஏறிடணும். S7 வந்துட்டோம். S12 சீக்கிரம் போகணும். கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா நண்பீஸ். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் அட்லாஸ்ட் நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு. அப்பர் பத்துக்கு தான் நம்ம வந்துட்டோம். அப்பர் பத் தான் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. குட் நைட் நண்பா நண்பீஸ். நான் தூங்க போகிறேன், ஏன்னா காலையில் எனக்கு வேலை இருக்குது. தாம்பரம் வந்தோடனே நம்ம எழுந்திருக்கணும். ஸோ குட் மார்னிங் நண்பா நண்பீஸ். தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. அட்லாஸ்ட் நம்ம வந்து ட்ரெயின் சேது எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பாய் ஒன்று சொல்லிவிடுவோம். தேங்க்யூ நம்ம பண்ணிவிடுவோம். அடித்து பிடிச்சி வந்திருக்காங்க நண்பா நண்பீஸ். அதுவும் 30 மினிட்ஸ் டிலே தான் நம்ம சென்னை ரீச் ஆனோம். ஸோ நம்ம மக்களோட மக்களாக நம்ம கூட்டூர் பிரிட்ஜ் ஏறி நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினை வேறு பிடிக்கணும். அது வேறு பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வேறு போய் சேரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நண்பா நண்பீஸ். ஒரு ஸ்மால் சப்போர்ட் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து உருவாக்கும். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.